சிவா ஜனனி கதையில் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். துளசியோட அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போது துளசியோட ஃப்ரெண்டு சுமதி தான் வந்துட்டு அவங்க அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பானால் வந்துட்டு மூச்சு விட முடியாமல் போகுது. அப்போது சுமதி போயிட்டு அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு வந்துட்டு ரொம்ப உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே துளசி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ என்ன சுமதி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. துளசி, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லடி, அப்பா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ உடனே வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுமதி சொல்கிற, அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னே தெரியல, ஆப்ரேஷன் முடிஞ்சதுலேருந்து அப்பா வந்துட்டு இன்னும் சரியாக குணமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சுமதி சொன்னதை கேட்டதுமே துளசி வந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நேராக சிவா கிட்ட கூட சொல்லாமல் எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, நான் துளசி வந்திருக்கேன்ப்பா, உங்கள் துளசி வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பாருங்கப்பா, எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா, நான் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டேன், கண்முழிச்சு என்னை பாருங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. ஆனால் துளசியோட அப்பா வந்துட்டு கண்முழிச்சு துளசியை பார்க்கவே இல்லை. சுமதியும் துளசியும் சத்தம் போட்டு அழுதுட்ருக்காங்க. அப்பா எழுந்திரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிவா வந்துட்டு எழுந்து பார்க்குறாரு. எங்கே ஜனனியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எழுந்து பார்க்குறாரு. ஆளை காணலை. உடனே அங்கே இருக்கிற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே போயிட்டு ஜனனின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே ஆளை காணலை. சிவா என்ன செய்கிறாருன்னா, சேதுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்பொழுது, ஹலோ நான் தான் சிவா பேசுகிறேன்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபை காணுமா அப்படிங்கவும், ஆமாங்க இந்த ஊரில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம், ஆனால் என் ஒய்ஃபை திடீர்னு காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க ஃபோட்டோ இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உடனே சிவா என்ன செய்கிறாருன்னா, ஜனனியோட ஃபோட்டோன்னு நினச்சி நம்ம துளசியோட ஃபோட்டோவை வந்துட்டு அந்த சேதுக்கு அனுப்புகிறாரு. சேதுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பின உடனே சேது வந்து தூக்க கலக்கத்திலேயே மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சரியாக நெட்டு கிடைக்காம டவுன்லோட் ஆகாமல் இருக்குது அந்த ஃபோட்டோ. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததோட பயங்கரமாக பேரதிர்ச்சி ஆகுறாரு. ஒரு பக்கம் சேது, இன்னொரு பக்கம் நம்ம துளசிக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் மூச்சு கூட விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல போயிட்டு அழுதுட்ருக்காங்க. நம்ம சிவா வந்துட்டு தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும் பொழுது துளசி வந்துட்டு, நான் தான்ப்பா துளசி வந்திருக்கேன், என்னை எழுந்து பாருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறத சிவா பார்த்தாங்கன்னா, இவங்க ஜனனி இல்லை அப்படிங்கிறத சிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வீட்டில் ரம்யா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜனனி வந்துட்டு யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அவளோட ஷூட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுலேருந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியோடைய டைரி எடுத்து ரம்யா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம துளசி வந்துட்டு எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்க என்னங்கிறத அடுத்தடுத்து வர போகிற வீடியோக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.